அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட வேத வசனம் என்னாகமம் 14வது அதிகாரம் 22வது வசனம். என்னாகமம் 14:22. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள் என்றார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? எகிப்திலே என்னுடைய மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த 10 வாதைகளை குறித்து உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. 10 வாதைகள் எகிப்தியர்களுக்கு தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்தார்கள். எகிப்திலே பார்வோனுக்கு அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அந்த எகிப்து பிசாசுக்கு ஒப்பானதா இருக்கிறது. அப்ப பிசாசினுடைய அடிமைத்தனத்துல இருந்த அந்த மக்களை தேவன் அங்கிருந்து ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவர்களை மீட்டு கொண்டு வந்தார். அந்த மீட்டு கொண்டு வந்தார்னா 10 வாதைகள் எகிப்திய ராஜாவுக்கு எகிப்திய ஜனங்களுக்கும் அந்த தேசத்துக்கும் நடந்தது. அது அவர்களுக்கு வாதைகளாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது அற்புதங்களாக இருந்தது. அல்லேலூயா. இதுதான் பிசாசுக்கு என்ன நடந்தது, நமக்கு என்ன நடந்தது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, எகிப்தியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் பெரிய ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினார்களாம். அல்லேலூயா. ஏன்னா அது ஒரு வெளிச்சம். இஸ்ரவேலர்களுக்கு வெளிச்சம். அவர்கள் இருக்கிற கோசேன் தேசத்திலே கோசேன் அந்த அவங்க இருக்கிற பகுதியில கோசேன் பகுதியில வெளிச்சம். ஆனா எகிப்தியர்களுக்கு பெரிய இருட்டு, தடவிதான் போகணும், ஒருத்தர் பார்க்க முடியாத இருட்டு. அதுதான் பெரிய ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். அதனாலதான் சொல்றாரு, என்ன சொல்றாரு 14:22, அவர்கள் என் மகிமையையும் நான் எகிப்திலேயும் வனாந்தரத்திலேயும் செய்த என் அடையாளங்களை கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல். அல்லேலூயா. இது நமக்கு ஒரு பாடமா இருக்கிறது. எப்படின்னா நம்ம எப்படி இருக்கிறோம் அதே போலதான் பிசாசுக்கும் உலகத்துக்கும் நாம் அடிமைப்பட்டு இருந்தவர்கள். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்கிறார். உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ பாரு, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அதனால்தான் சொல்றாரு, நீங்க உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உங்களை ஒரு அடிமைத்தனத்திலிருந்து, பலவிதமான வழிபாடுகளில் இருந்து, மூட நம்பிக்கைகளில் இருந்து, எதையோ வணங்கி கொண்டிருந்த நம்மை தேவன் அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்திலிருந்து, அதாவது நித்திய நரகாக்கினையில் இருந்து நித்தியமா இருளுக்கு போக வேண்டிய நம்மை தேவன் ஓங்கிய பயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்டு அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இந்த சபையிலே நம்மை அமர வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியமும் ஒரு பெரிய ஸ்லாக்கியமும் நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். போன தடவை நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவரை அறியாத பொழுது நம்முடைய பாவங்களினாலே நம்முடைய அக்கிரமங்களினாலே நாம் அனுபவித்த துன்பங்களை கண்டு கர்த்தர் துன்பப்பட்டவர் அவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இரக்கமுள்ள தேவன் இப்போ நம்ம பிள்ளைகளா இருக்கும் பொழுது நம்ம துன்பத்துல விட்டுடுவாரா? ஹல்லேலூயா.
ஒரு நாள் விட மாட்டார். அதனாலதான் பவுல் சொல்லுகிறாரு, சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜனங்கள் மறந்து போனார்களாம். யாத்திராகம புஸ்தகம் 15வது அதிகாரம் வசனம் 22, 23 எடுங்க பாருங்க. அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. எப்படிலாம் பண்ணாங்கன்னு ஒரு 3 காரியங்களை நம்ம பார்க்கலாம். 15, 22, 23. இஸ்ரவேல் புத்திரர் பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் சமுத்திரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்திலே தண்ணீர் கிடையாமல் இருந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது தண்ணீரை கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்போது ஜனங்கள் மோசேவுக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். பாருங்க, போதும் பாருங்க. அவர்கள் மாராவிலே வந்த பொழுது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். அப்ப பாருங்க, தேவன் மோசேயை கொண்டு பலத்த அற்புதங்களை செய்து செங்கடலை பிளந்து அற்புத விதமா நடத்தி கொண்டு வருகிறார். நடத்தி கொண்டு வந்து இப்போ அவங்க மாராவிலே வருகிறார்கள். அங்க தண்ணீர் கசப்பா இருந்தது, குடிக்க கூடாம இருந்தது. அப்போ அவங்க என்ன ஒண்ண பண்ணிட்டாங்க, கர்த்தர் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் நம்ம மீட்டு கொண்டு வந்தார். மீட்டு கொண்டு வந்தது மாத்திரமல்ல, வழி நடத்தி கொண்டிருக்கிறார். மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த இடத்துல தண்ணீர் இல்லை, அந்த தண்ணீர் கசப்பா இருக்கிறது. ஆகவே அதுக்கு மாரா என்று பேர். உடனே என்ன பண்றாங்க, மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். சின்ன ஒரு கஷ்டம், அல்லேலூயா, சின்ன ஒரு கஷ்டம். அது மாத்திரமல்ல, 16ஆம் அதிகாரம் 1, 2, 3 படிங்க. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்திலே சேர்ந்தார்கள். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்து, மோசேக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க மாராவுல. இப்பொழுது மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக என்ன முறுமுறுக்கிறாங்க பாருங்க. நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தரின் கையால் செத்து போனமாயில் நலம் தாவிலை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினினால் கொள்ளும்படி எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவரிடத்தில் சொன்னார்கள். பாருங்க, எகிப்துல அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அங்க கொடுமையாய் வேலை வாங்கினான். இவங்க செங்கல் அறுக்கிறதுக்கு இவங்களே தாளடிகளையும் அறுக்கணும், இவங்களே செங்கலும் சுடணும். அதுல ஒன்றும் குறையாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். இவர்களை கொடுமையாய் அடித்து அவர்களை வேலை வாங்கினாங்க. ஆனா இப்ப வனாந்தரத்துல வரும் பொழுது அவங்க சொல்றாங்க, நாங்கள் இறைச்சி பாத்திரங்களிலே உட்கார்ந்து நாங்க நல்ல திருப்தியா நாங்க சாப்பிட்டோன்றாங்க. ஆரோனுக்கும் மோசேக்கும் விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. 3வது ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா 17ஆம் அதிகாரம் 1, 2, 3 படிங்க. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் கர்த்தருடைய கட்டளையின்படி சீனாய் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாயிருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும்
எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொண்டு போட எங்களிருந்து எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர்கள் என்றார்கள். ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா 3 உங்களுக்கு வாசித்தேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னை 10 முறை என்னை சோதித்தார்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த 10 முறை என்னை சோதித்தார்கள் என்றா என்னை முழுவதும் சோதிச்சுட்டாங்க பூரணமா. ஒரு அந்த மனுஷ கூட்டம் அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்து மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த அற்புதங்களை பார்த்து ஒரு சின்ன பிரச்சனை வரும் பொழுது அவர்கள் முறுமுறுத்தார்கள். மோசேக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறாரு, எனக்கு விரோதமாய் 10 முறை முறுமுறுத்தார்களாம். ஹல்லேலூயா. பரீட்சை பார்த்தார்கள். கர்த்தரை பரீட்சை பார்க்கறாங்களாம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், இந்த உலகத்தில் நீங்க மீட்கப்பட்டவர்கள்னா தேவனால் மீட்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அவங்க எகிப்திலிருந்து எப்படி வெளியே கொண்டு வராரு? அந்த சங்கார தூதன் எகிப்தில் இருக்கிற பார்வோனும் அவனுடைய ஜனங்களையும் அவனுடைய ஆடு மாடுகளிலும் கூட எல்லா தலைச்சன்களும் சங்கரிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும் இல்லையா? தலைச்சன்கள் எல்லாம் சங்கரிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிஞ்சுக்கோ. 5 பேர் இருந்தா அதுக்கேற்ற மாதிரி ஆட்டுக்குட்டி தெரிஞ்சுக்க, 10 பேர் இருந்தா அதுக்கேற்ற மாதிரி ஆட்டுக்குட்டி தெரிஞ்சுக்க. அந்த ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணணும்? நீங்க அதை சுட்டு புசிக்கணும். அந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களில் பூசணும். மேலே 2 சைடில் பூசணும், கீழே பூசக்கூடாது. மேலையும் 2 சைட்லையும் பூசணும். அப்போ அந்த சங்கார தூதன் வரும் பொழுது அந்த நிலைக்கால்களில் பூசப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை அடையாளமா பார்த்துட்டு அதை அவன் என்ன பண்றான்? கடந்து போகிறான். ஆனா அங்க எகிப்துல அப்படி கிடையாது. அதனால அங்க எல்லா தலைச்சன்களும், எல்லா தலைப்பிள்ளைங்களும், ஆடுல இருந்து மாடுல இருந்து மனுஷங்கள்ல இருந்து எல்லாமே என்ன பண்ணாங்க? செத்து போனார்கள். இங்க அதற்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி தான் செத்தது. இஸ்ரவேல் ஜனங்க வீட்டிலேயும் ஒரு சாவு இருந்தது, ஆனா அது ஆட்டுக்குட்டியாக இருந்தது. அது நம்முடைய கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக அது அங்க காட்டப்பட்டது. ஹல்லேலூயா. அப்ப அப்படிதான் நம்ம மீட்டு எடுத்திருக்கிறார். அப்படி மீட்டெடுத்த நம்முடைய வாழ்க்கையில இது எதற்கு திருஷ்டாந்தமாய் இப்படி முறுமுறுக்க கூடாது? அவர் சொல்றாரு, என்னை 10 முறை என்னை பரீட்சை பார்த்தார்கள், என்னை சோதித்தார்கள். பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுமே நம்மளால அதை என்ன பண்ண முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறோம். அது நம்முடைய சுபாவமாய் இருக்குது. ஆனா அந்த சூழ்நிலைகள் அந்த சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலைகள் நம்மை கலவரப்படுத்துகிறது, நம்மளை கவலைப்படுத்துகிறது, நம்ம முறுமுறுக்க வைக்கிறது. இது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சுபாவம், மனித சுபாவம், விழுந்து போன மனிதனுடைய பாவ சுபாவம். இப்படியாக நம்மை முறுமுறுக்க வைக்கிறது. ஆனா நான் ஒன்று கத்துக்கிட்டேன். என்ன கத்துக்கிட்டேன்? உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அந்த சங்கீதம் 103 சொன்னார் என் ஆண்டவர். இப்படிப்பட்ட சோதனைகள், இப்படிப்பட்ட கலவரப்படுத்துகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில அதை கடந்து போகும்பொழுது ஆண்டவர் ஒன்று சொன்னாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஏன்னா நம்ம மறக்கிற ஜாதி. அல்லேலூயா. நம்ம யாரு? மறக்கிற ஜாதி. நன்மைகளை எல்லாம் மறந்து போயிடுறோம். 1977 ஜூன் மாசம் இந்த தேதியில நான் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? அல்லேலூயா. தேதியிலிருந்து, கிழமையிலிருந்து, வருஷத்திலிருந்து, மாசத்திலிருந்து அதை சொல்றதுல ஒரு பெருமை வேற நம்ம கிட்ட இருக்குது. உண்டா இல்லையா? அன்னைக்கு அவங்க சொன்ன வார்த்தை என்னை எவ்வளவு புண்படுத்திச்சு தெரியுமா? அல்லேலூயா. இதுதான், இந்த சின்ன ஒரு காரியம்தான் நம்மளை என்ன பண்றது? பெரிய கர்த்தர் செய்த
பெரிய அற்புதங்களை செய்த, மகிமையாய் நம்மை விடுவித்த அந்த கர்த்தர் செய்த எல்லா காரியங்களும் என்ன பண்ணுது? மறக்க வைக்கிறது. அதனாலதான் சொல்றாரு ஆண்டவரே, என்னாகவும் 14:22 என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் என் அடையாளங்களை கண்டிருந்தும். அல்லேலூயா. அவர் சொன்னார், என்ன சொல்றாரு? இவ்வளத்தையும் கண்டிருந்தோம், நீ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்ததுமே உன்னால தாங்க முடியல. அப்பதான் சொன்னாரு, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா. நாம நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அப்ப அந்த கலவரமான சூழ்நிலைகள், நம்மளை நெருக்குகிற சூழ்நிலைகள், இன்னும் நான் சொல்றேன் பாருங்க, மோசம் போக்கும் இச்சை, அல்லேலூயா, அதுவும் வரும். வருமா வராதா? பாவத்தினுடைய வஞ்சனை ஒவ்வொரு நாளும் நம்மை மோசம் போக்குகிற சத்துரு, தோற்கடிக்கப்பட்ட அந்த சத்துரு, தலை நசுக்கப்பட்ட அந்த சத்துரு நம்மை இப்படி நெருக்கமான காரியங்கள், நெருக்கடியான நேரங்களிலும் கலவரப்படுத்துகிற சூழ்நிலையிலும் சோதிக்கிறான். மோசம் போக்கும் இச்சை, பாவத்தினுடைய வஞ்சனையிலும் நம்ம விழுந்து போக வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஹல்லேலூயா. பொறாமப்பட வைப்பான், வரித்தெரிச்சல் படக்கூட வைப்பான். அதன் மூலமா தேவனை விட்டு நம்ம தூரமாக என்ன பண்ண பார்ப்பான். அப்போ ஒருத்தர் செய்த காரியங்களை கூட குறிச்சு, ஒருத்தர் நமக்கு ஒரு துன்பத்தையோ ஒரு இழப்பையோ ஏற்படுத்தின காரியத்தை கூட அதை குறித்து கூட உன்னுடைய இருதயத்திலே ஒரு ஆழமான கசப்பான ஒரு வேற கூட அவன் உள்ள வைக்கலாம். அல்லேலூயா. வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம், நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம், ஏமாற்றப்பட்டிருக்கலாம். அது ஆழமாய் அது உங்களை வேரூண்டி உங்களை கூட என்ன பண்ணிடலாம், ஒரு கசப்பான காரியங்களை வைத்திருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்கின கர்த்தராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றாரு, சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே தந்தவர் மற்றெல்லாவற்றையும் அருளாதிருப்பது. நீ விசுவாசிக்கும் பொழுது, நான் சொல்றேன், நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு பாருங்க, அவ்வளவு பெரிய போதகர் சொல்லிக் கொடுத்தாரு பாருங்க. இந்த உலகத்துல நீ இயேசு கிறிஸ்துவை நீ என்னைக்கு விசுவாசித்து, இருதயத்தில் விசுவாசித்து, நாவிலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று நீ விசுவாசிக்கிறியோ, அன்றைக்கிலிருந்து கர்த்தர் உன்னுடைய பாடுகளை மறக்கடிக்கக்கூடிய வல்லமுள்ள ஆசீர்வாதங்களை தர வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தர வல்லவராயிருக்கிறாரு? உன்னை மறக்க முடியாதபடி துன்பப்படுத்தி இருக்கிறாங்கல்ல, வேதனைப்படுத்தி இருக்கிறாங்கல்ல, அதை மறந்து போகிற அளவுக்கு உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் மகிமை. நான் சொல்றேன், நீங்க எங்கேயாவது அவமானப்பட்டிருக்கிறீங்களா? எங்கேயாவது நீங்க வெட்கப்பட்டிருக்கிறீங்களா? எங்கேயாவது நீங்க தலை குனிஞ்சிருக்கிறீங்களா? ஆனா அப்ப நீங்க என்ன நினைக்கிறேன்னா, கர்த்தர் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி, அற்புதங்களை வெளிப்படுத்தி, அதிசயங்களை வெளிப்படுத்தி என்னை இன்னைக்கு மீட்டு இன்னைக்கு சபையில அவருடைய பிள்ளையா உட்கார வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அது அதை விட ரொம்ப பெருசு இது. அல்லேலூயா. அதை பார்க்கும்போது இது என்னது? ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. அதான் யோசேப்பை நீங்க பார்க்கணும், யோசேப்பை பார்க்கணும். ஏன்னா ஐயா சீக்கிரம் முடிக்க சொல்லிட்டாரு. யோசேப்பை பார்க்கணும். பார்த்தீங்கன்னா யோசேப்பை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது படிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 105:18-19 படிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 105:18-19 பாருங்க. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பிலே அடைப்பட்டு இருந்தது. அடுத்த வரி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை உடமிட்டது. காண்பிக்கப்பட்ட தரிசனம் மகா பெரிய தரிசனம். அல்லேலூயா. ரட்சிப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதான் நான் சொன்னேன், உங்களை கலவரப்படுத்துகிற சூழ்நிலை, நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, நீங்க மறக்க முடியாதபடி ஒரு அவமானத்தை நீங்க அடைஞ்சிருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை அடைஞ்சிருக்கலாம். ஆனா அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறாங்க பாருங்க. அவன் கால்களில் விலங்கு போட்டு அவனை ஒடுக்குகிறார்கள்.
அல்லேலூயா. எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குனாங்களாம். எப்படி ஒடுக்குனாங்களாம்? ஆண் பிள்ளை பிறந்தா என்ன பண்ணணும்? கொலை செய்யணும்னா தண்ணியில போட்டுறணும். ஆனா வேதம் சொல்லுது அவர்களை ஒடுக்க ஒடுக்க அவர்கள் பெருகினார்கள். எப்படின்னா, ஒவ்வொரு தாயும் ஒரு பிள்ளை பெத்துக்கலையா 3-4 பெத்துக்கிட்டாங்களாம் ஒரே நேரத்துல. அல்லேலூயா. பிசாசு உன்னை ஒடுக்கிறானா, உன்னை நெருக்கிறானா, உன்னை கலவரப்படுத்துகிறானா, உன்னை காயப்படுத்துகிறானா, பெரிய ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. உனக்கு ஏதோ ஒன்று தாமதம் ஆகுதா, பெரிய ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவனை அவனுடைய பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது, அவனுடைய கால்கள் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். என் ஆசீர்வாதத்துக்கு நேரம் நடக்க முடியாதபடி பிசாசானவன் தோற்கடிக்கப்பட்ட சத்துரு உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே மேலான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று அனுபவிப்பதற்கு தடையாக பல காரியங்களை இந்த பூமியில அவன் உண்டு பண்ணலாம். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தங்களை இருதயத்தில் வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. தாழ்ச்சி வரும்போது கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்ப இப்படி ஒடுக்கும் பொழுது, இப்படி ஒடுக்கப்படும் பொழுது, இப்படி நெருக்கப்படும் பொழுது பவுல் சொல்றார், நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை. அல்லேலூயா. நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை, மனம் முறிவடைகிறதில்லை என்றாரு. அல்லேலூயா. மனம் முறிவடைவதில்லை. அதான் அவன் பிராணனை, அவனுடைய பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது, அவன் கால்கள் விலங்கிடப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிறான். அப்ப எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போவதில்லை. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஏன் அப்படி ஏன் போறதில்லைன்னா, நம்முடைய இருதயத்திலே ஒரு பெரிய ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். எப்படி நீங்க ஒடுங்கி போகாம இருக்க முடியும்? நம்ம ஒரு மாம்சம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் சொல்லு, நாம் மாம்சம் புல் என்று நம்ம கர்த்தரே நினைவு கூறுகிறாராம். ஹல்லேலூயா. அப்ப இந்த மாம்சத்துக்குள்ள ஒடுங்கி போக முடியும், நெருக்கப்பட முடியும், ஒடுக்கப்பட முடியும். அப்படி ஒடுக்கப்படாம இருக்கணும்னா நாம கர்த்தர் சொன்னதை விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரியவர், நமக்குள்ள இருக்கிற பெரியவர் எப்போ உங்க இருதயத்தில் விசுவாசம் வரும்னா, நீங்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூர்ந்தா அவர் இருக்க முடியாது. யாராவது அங்க ஒருத்தர் தான் இருக்க முடியும். அல்லேலூயா. உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான, அப்ப அவர் இருக்க முடியாது. உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞ்சனா இருக்கிறான். உன்னை மீட்டு வந்த கர்த்தர் வேணுமா, இந்த உலகம் வேணுமா? அல்லேலூயா. யார் வேணும்? கர்த்தர். அல்லேலூயா. அவர் இருக்கிறார்னா உன்னை எதுவும் ஒடுக்க முடியாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவன் கால்கள் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பிலே அடைப்பட்டிருந்தது. வேதம் சொல்றது, கர்த்தர் சொன்ன வசனம் நிறைவேறும் அளவு வசனம் அவனை புடமிட்டது. அப்போ உள்ள கர்த்தர் இருக்கிறார், அந்த வசனம் அவனுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. வசனம் நான் உங்களுக்கு சொல்றேன், வசனம் புடமிடப்பட்டதுன்னா, வசனம் மைண்ட்ல இருந்ததுன்னா அது உங்களுக்கு வேலை செய்யாது. அல்லேலூயா. எங்க இருந்தா வேலை செய்யாது? மைண்ட்ல இருந்தா வேலை செய்யாது. ஆவி ஆத்மாவில் கலக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால்தான் சொன்னாரு, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத அது சொல்லும் பொழுது அது ஆத்மாவில் கலக்கிறது. இப்ப நம்ம கலவரப்படுத்த முடியாது, ஒடுக்க முடியாது, எதுலையுமே நம்ம என்ன பண்ணது, அடைக்க முடியாது. ஏன்னா உள்ள இருக்கிறவர் அவருடைய வசனம். அல்லேலூயா. அவர் இருக்கிறாரு, அவருடைய வசனம் இருக்குது, எல்லாம் இருக்கும் பொழுது நம்ம ஒடுக்க முடியாது. அதனாலதான் அவனை ஒடுக்க முடியல. அல்லேலூயா. அவன் சொல்றாரு, நான் உங்களை தப்பா நினைக்கல சகோதரரே, நான் உங்களை தப்பா நினைக்கல, உங்களை காப்பாற்றும்படி கர்த்தர் என்னை முன்னே அனுப்பிச்சார். கசப்பு இல்லையே, குழியில போட்டாங்க, அடிமைப்பட்டான், சிறைச்சாலையில் இருந்தான், ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனா கசப்பு உள்ள இருந்துச்சு அவனுக்கு. அவனுடைய வார்த்தையை போய் படிச்சு பாருங்க. இல்ல, ஆண்டவர் உங்களுக்காக என்ன இங்க முன்ன அனுப்பிச்சார், நீங்க அனுப்பலப்பா, என்ன ஆண்டவர் அனுப்புனார். அல்லேலூயா. கசப்பு இல்லை.
அதனாலதான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் அவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானத்திலே அவன் அங்கே என்ன பண்றான், வைக்கப்படுகிறான். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம் எடுங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம் எடுங்க. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவன் பெற்றான். யாரா? 14ஆம் வசனம் சொல்லுது. 13, 14, 15 படிக்கிறேன் பாருங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு அவர் வார்த்தை சொல்றாரு பாருங்க. அதை கட்டம் போட்டுக்குவாங்க. நிச்சயமாகவே, ஹல்லேலூயா, நிச்சயமாகவே. ரொம்ப முக்கியமான வார்த்தை அது. ஹல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். 2 தடவை சொல்றாரு. டபுள் இம்ப்ரெஷன். அப்படின்னா என்ன? உனக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பா உண்டு. நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். இது ஆசீர்வாதம். நமக்கு கொடுக்கிற, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும்படியாக. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்ன? நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். கலாத்தியர் 13:14 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு உண்டாகும்படியாக. அல்லேலூயா. ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை விசுவாசத்தினாலே பெரும்படி நடந்ததாம். அப்ப ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் அது, ஆவிக்குரிய வாக்கு தத்தம் அது. நான் சொன்னேன் உங்களுக்கு, மைண்ட்ல இருக்க கூடாது. எங்க இருக்கணும்? இருதயத்தில், ஆவியில், ஆத்மாவில் கலக்கணும். நிச்சயமாகவே அந்த வாக்கு தத்தத்தை எப்படி பெற்றானா, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அல்லேலூயா. பொறுமை. நடக்கலையே உடனே நடந்தணும். அல்லேலூயா. இன்ஸ்டன்ட் சாம்பார், இன்ஸ்டன்ட் ரசம், இன்ஸ்டன்ட் புளியோதரை. அல்லேலூயா. உடனே போய் சிக்கன் 65 என்ன பண்றது? கடையில் வாங்கி போய் வீட்டில் கொடுத்துட்றது. அல்லேலூயா. வீட்டில் செய்யறது இல்லை. அல்லேலூயா. நமக்கு எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வேணும், எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும். அந்த காலத்தில் தென்னை மரம் வச்சா 15 வருஷம் ஆகும் காய்க்கிறதுக்கு. அது ஒரு மனுஷனுடைய வாழ்நாளுக்கு போதும். ஒரு மனுஷனுடைய வாழ்நாள் பூரா என்ன பண்ணாது? காய்ச்சி கொடுக்கும். இன்னைக்கு 5 வருஷத்துக்கு கொண்டாந்தாங்க தென்னை மரத்தை, அப்புறம் 3 வருஷத்துக்கு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு 2.5 வருஷத்துல மேலெல்லாம் ஏற தேவையில்ல, இப்படியே பறிச்சிடலாம். அல்லேலூயா. நான் பார்த்துருக்கிறேன், பொள்ளாச்சிலலாம் நான் பார்த்துருக்கிறேன். அப்போ இன்ஸ்டன்ட், உடனே வேணும். அப்போ அந்த வாக்கு தத்தம் எவ்வளவு பெருசு, எவ்வளவு அருமையானது, எவ்வளவு மேலானது, எவ்வளவு சிறந்தது, எவ்வளவு உன்னதமானது. அதுக்கு என்ன தேவை இருக்கு? அதை பெற்றுக்கொள்ள என்ன தேவை இருக்குது? பொறுமை. அல்லேலூயா. அது பொறுமையாய் காத்திருந்து அவன் என்ன பண்ணானா, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இது தேவனுடைய வழி, இது தேவனுடைய வழி. உங்களுக்கு தேவனுடைய வழி ரொம்ப அற்புதமான வழி. அல்லேலூயா. ரோமர் 12:12 எடுங்க. ரோமர் 12:12. ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பெரிய ஒரு பாருங்க, 3 விஷயம் வருது. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருளி செய்வார். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் என்னவா இருக்கணும்? மனமகிழ்ச்சியா இருக்கணும். அதான் சொல்றாரு, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அதான் சொல்ல, நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்துடனே
தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்து. தேவனுக்கு தெரியாதா? உனக்கு என்ன தேவைன்னு தெரியாதா? தெரியும். ஆனா அப்பா கிட்ட பிள்ளை கேட்டு அப்பா அதை வாங்கி கொடுக்கும்போது அது ஒரு என்ன ஆகுது? ஒரு சந்தோஷம். அப்படியே வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நெஞ்சை நிமித்திட்டு வருவார் அப்பா. அல்லேலூயா. அதனாலதான் கேட்க சொல்றாரு. அப்பா நீங்க அதான் சொல்ற, அது இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே வல்லவராய் இருக்கிறார் அவரு. ஒண்ணு கேட்டார் 2 தருவாரு. மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? அல்லேலூயா. நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. நீங்கள் யாரு? விசேஷித்தவர்கள். எந்த விஷயத்துல விசேஷித்தவர்கள்? மீட்கப்பட்ட விஷயத்துல. அல்லேலூயா. மீட்கப்பட்ட விஷயத்தை நீங்க பாருங்க. கர்த்தர் தன்னுடைய சொந்த குமாரனே, தேவன் நம்முடைய சொந்த குமாரனே கொடுத்து மீட்டிருக்கிறாரு. ஆகவே நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? என்ன, நீங்க விசேஷித்தவர்கள் இல்லையா? நீங்கள் யாரு? விசேஷித்தவர்கள். ஆக அதெல்லாம் இருதயத்தில் இருக்கணும். விசேஷிக்கப்பட்டவன். அல்லேலூயா. வியக்கத்தக்க கிருபையை பெற்றவன். அல்லேலூயா. வியக்கத்தக்க கிருபை. வேதம் சொல்கிறது, சங்கீதங்களின் புஸ்தகம், அதிசயமான கிருபை, அருமையான கிருபை, வியக்கத்தக்க கிருபை, விசேஷித்த கிருபை, தேவ கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 31 பாருங்க. இதுல படிச்சுட்டீங்களா? அப்ப ஜபத்துல நீங்க என்ன பண்ணணும்? ஜபத்தை விட்டுடக்கூடாது. முதல்ல கர்த்தரிடத்துல, அதான் நம்பிக்கையில சந்தோஷமா இருக்க வேண்டும், உபத்திரவத்திலே பொறுமையா இருக்க வேண்டும். நடக்கலையே ஜபத்தை என்ன பண்ணக்கூடாது? விட்டுடக்கூடாது. தொடர்ந்து என்ன பண்ணணும்? ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். சங்கீதம் 31 19 21 எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. சங்கீதம் தாவீது எப்படி சொல்லியிருக்கிறார் பாருங்க. சங்கீதம் 31 19 21 படிங்க. அடுத்து 19க்கு அப்புறம் 21. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை. அல்லேலூயா. பாத்தீங்களா என்ன சொல்லியிருக்காரு? பாத்தீங்களா? உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும், இந்த உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக உங்க நம்பிக்கையிலே நீங்கள் உறுதியா இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரா? அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அவருடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. நான் சொல்லுவேன், எலியா பார்க்கும்போது கையளவு மேகம் இருந்துச்சு, ஆனா மழை பெருமழை. அல்லேலூயா. கையளவு மேகம் பெருமழை, தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தினுடைய தகப்பன் தான் நம்முடைய தகப்பனா இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. அதே போல பாத்தீங்கன்னா எசையா தீர்க்க தரிசன புஸ்தகம், அப்புறம் 20 படிக்கல, 21 படிக்கலையே, படிங்க. 21 படிங்க. அல்லேலூயா. அதிசயமான கிருபை சொன்னல உங்களுக்கு, அதிசய கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 64வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 64:4 படிங்க. பாத்தீங்களா? அதே தான் எழுதுறாருங்க. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அதே கொரிந்தியர்ல வருது, தேவன் தம்முடையவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர்களை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காரும் கேட்டதில்லை, எந்த மனுஷனுடைய இருதயத்துக்கும் அது தோன்றினதில்லை. நான் சொல்றேன், நீங்க விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீ இருதயத்தில் விசுவாசித்தா, நான் சொல்றேன், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். அதை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த மனுஷனுடைய இருதயத்துக்கும் தோன்றினதில்லை, உனக்கு விசேஷித்த விதத்துல கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, முறுமுறுக்காத, தர்க்கிக்காத, புலம்பாத. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது
உடனே வேதத்தை கையில் எடுங்க. அல்லேலூயா. வேதத்தை கையில் எடுங்க. உங்க ஆத்துமா தன்னால அவருடைய வாக்கு தத்தங்களை சொல்லணும். நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக்குகிறவர் அவர். அல்லேலூயா. உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறவர் அவர். அல்லேலூயா. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை எனக்கு அது பொல்லாப்புனுக்கு நேரிடாது, தீங்குக்கு தூரமாவாய். அல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரத்துல 2 சங்கிலிகளால 2 காவலர் இருக்குது. 4 ரூம் தாண்டணும். 4வது ரூம்ல அடைக்கப்பட்டிருக்கிறாரு. அப்ப 4 கதவு, 2 சங்கிலி, 2 சேவர்கள் மத்தியில கட்டப்பட்டிருக்கிறாரு. அங்க கை விட்டார கர்த்தரு. அடுத்த நாள் தனியா எடுக்க போறான். அன்றைக்கு ராத்திரில கர்த்தர் வர்றாரு, தன்னுடைய தூதனை அனுப்புகிறாரு. அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த கர்த்தருக்கு அவருக்கு முன்பாக எதுவுமே இல்லை. அல்லேலூயா. என்ன சொல்றார்? கர்த்தர் உன் ஆக்கினை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கின தேவன் அவர். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போதும். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, சரண்டர் பண்ணு. அல்லேலூயா. யாருக்கிட்ட சரண்டர் பண்ண சொல்றாரு? அவர்கிட்ட நம்ம சரண்டர் பண்ண சொல்றார். அல்லேலூயா. எப்படி? ஆண்டவரே, எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் இது. அல்லேலூயா. எனக்காக நீர் அடிக்கப்பட போகிறார். அதை நம்ம நினைவு கூறுகிறோம். அல்லேலூயா. மாம்சத்துக்கு அடையாளமாக, அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமாக நாம் இதை பங்கு பெறுகிறோம். பங்கு பெறும் பொழுது இந்த நம்பிக்கையில உறுதியாக இருங்கள், விசுவாசமா இருங்க. சொல்லப்பட்டிருக்கல, என்ன சொல்லப்பட்டிருக்கு? எடுங்க அதை. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அப்ப பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட பொறுமையாய் காத்திருப்பது, இதுல நம்ம உறுதியாய், நம்முடைய விசுவாசத்துல உறுதியாய் இருக்கும் பொழுது, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவருடைய நிச்சயமா இருக்கிறதுனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அந்த நற்சாட்சி நான் பெற வேண்டும் என்றால் அந்த நம்பிக்கையிலே நான் சந்தோஷமா இருக்கும் பொழுது நான் என்ன சரண்டர் பண்றேன். அவர் எனக்காக தான் மரித்தார். அல்லேலூயா. எனக்காக தான் உயிரோடு எழுந்திருக்கிறார். என்னை மீட்கும்படியாக, என்னை மீட்டு அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாகும்படியாக, என்னை மாற்றும்படியாக தான் வந்திருக்கிறாரு. இந்த மாம்சத்தை புசித்து இந்த ரத்தத்தை பானம் பண்ணி நான் அவர்கிட்ட சரண்டர் பண்றேன்னா என்னன்னா, நான் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன்னா, நான் உங்களுக்கு அவருடைய ரத்தத்துக்கும் அவருடைய மாம்சத்துக்கும் நான் பங்குள்ளவனா ஆகும்படியா நான் என்ன சொல்றேன், அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ போறேன் இனிமேல். அல்லேலூயா. உலகத்துக்கு மறிக்கிறேன், அவருக்கு பிழைத்திருக்கிறேன். அப்ப என்னுடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் நான் எடுக்கிறேன். என் வாழ்க்கை நம்ம பரிசுத்தமா இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அங்க பங்கு எடுக்கிறோம். இங்கே ஒரு பங்கு, அங்கே ஒரு பங்கு யாரும் வைக்க முடியாது. அல்லேலூயா. வைக்க முடியுமா? அதான் சொன்னார் இல்லையா, நீ எங்க இருக்கிற? என்கிட்ட இருக்கிறியா, உலகத்துல இருக்கிறியா? உன்னை என்கிட்ட இல்லைன்னா உலகத்துல. உனக்காக நான் என்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறேன். அதில் நம்ம உணர்ந்து கொள்ளும் பொழுது, இந்த அன்பை புரிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய அன்பை புரிந்து கொள்ளும் பொழுது, நாம் பாவிகளாய் இருக்கில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததுனால நம்மேல் வைத்த அன்பை அது விளங்க பண்ணுகிறது. அவர் அன்பை விளங்க வச்சுட்டாரு. அப்ப நான் எப்படி அன்பை செலுத்த போறேன்? அவர் கேட்கிறாரு, பரிசுத்தமாவாள். ஹல்லேலூயா. நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்ப அந்த இதில் பங்கு பெற்றுட்டு நம்ம பாவத்துக்கு நம்ம போனோம்னா நாம முறுமுறுக்கிறவர்களாக, இச்சிக்கிறவர்களாக, பொல்லாங்கர்களாக இருப்போம். அப்போ நம்ம அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. அதுக்கு பலன் தான் இது. அல்லேலூயா. இதுக்கு உங்களுக்கு பலன் கொடுக்கிறது இது. இதை உண்மையாகவே நீங்கள் மெய்யாகவே நீங்கள் விசுவாசி எடுத்தீங்கன்னா
பரிசுத்தமாய் வாழ உங்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? பலன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீ விசுவாசிச்சுனா இது தேவனுடைய மாம்சமாகும் இரத்தமாகவே மாறும். ஹல்லேலூயா. அப்படி ஜெபிச்சுட்டு எடுங்க, விசுவாசத்தோடு எடுங்க, நம்பிக்கையில் நீங்க சந்தோஷமாயிருங்க, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்க. ஹல்லேலூயா. மகிமையை பார்த்துட்டீங்களா? மகிமையை பார்த்துட்டீங்களா? மீட்கப்பட்ட மகிமையை நீங்க பார்த்துட்டீங்களா? ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய வாழ்க்கை மகிமையாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.